Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஃபன் குக்கிங் தான் பார்க்க போறீங்க. ஃபன் குக்கிங் வந்து நான் குக் பண்ண போறதில்ல. என்னோட ரெண்டு தங்கச்சிங்க இவங்க தான் வந்து இன்னைக்கு குக் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் பண்ண போறாங்க. அதுவும் Black Forest கேக் தான் பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு பேக் பண்ண போறாங்க. ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். அவங்க ரெண்டு பேரும் செய்ய போறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறேன். இவன் என்னோட பெரிய தங்கச்சி தேவிகா. ஹாய். அது என்னோட குட்டி தங்கச்சி செம்மொழி. ஹாய். ஸோ நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஒரு ஃபன் குக்கிங் உங்களுக்கு வந்து தர போறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பார்க்கலாமா? போலாம். லெட்ஸ் கோ. இப்போ ஃபன் குக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தேவிகா நீ வந்து 2 முட்டையை உடைச்சு ஊத்திடு. ஸோ முட்டையை உடைச்சு ஊத்துறாங்க ஃபர்ஸ்ட். முட்டை உடைக்க தெரியுமா தேவிகா உனக்கு? தெரியும்க்கா பக்கா. ஸோ 2 முட்டை உடைச்சாச்சு. இப்போ வந்து பீட் பண்ணணும். ஸோ பீட் பண்ண தேவிகா. நல்லா க்ரீம் ஆயிடுச்சா? ஆச்சு. இப்போ அடுத்தது வந்து சுகர் வந்து போடணும். பவுல் ரொம்ப சின்னதாக ஆனதுனால இவங்க 2 பேரால அடிக்க முடியல. ஸோ நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஊத்திட்டு பீட் பண்ணுமா? இப்போ பாலை ஊத்த போறேன். இந்த மிக்ஸ்சர்ல பால் ஊத்து. கீழே ஊத்தாம பரவாயில்ல, அப்படியே ஊத்திட்டு. பாலை இப்போ ஊத்திடலாம். நான் ஊத்திட்டேன். இப்போ காட்டுறேன். ஸோ பாருங்க, நான் வந்து பீட் பண்ண சொன்னேன். பீட் பண்ணதுக்கு வந்து கீழே ஊற்றி வச்சுட்டாங்க. ஸோ நெவர் மைண்ட், ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால வந்து இப்படி ஆயிட்டு. ஸோ இப்போ அதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப பேக் வரோம். நாங்கள் அதான் எடுக்கிறேன். இப்போ வந்து அந்த கிளாஸ் பவுல் வந்து பத்தாத காரணத்தினால நாங்கள் வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற பவுலுக்கு நாங்கள் மாற்ற போகிறோம். மாற்றிட்டா அக்கா இப்போ மாத்திட்டாங்க இதை. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறமேட்டு கேக்காக வரும் நாங்கள் நம்புகிறோம். என்ன தேவிகா? எது வந்தாலும் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு போய்கிட்டே. செம்மொழி நீ என்ன சொல்ற? கேக் வருமா வராதா? வரும்னு நினைக்கிறேன். நான் 2-3 தடவை நான் கேக் பண்ணியிருக்கேன் வீட்டில் தனியா. அடடடா, இதுல பதிவு பண்ணிக்கிறாங்களா? வேற ஒன்றும் இல்லை. அங்கே 2-3 தடவை கேக் பண்ணாங்கன்னு இப்போ பதிவு பண்றாங்க, அப்படிதானே? ஓகே டன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதில் மாற்றியாச்சு. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் இப்போ போடுறாங்க அக்கா. கோகோ பவுடர். கோகோ பவுடர் போடுறாங்க. கோகோ பவுடர் போடுவேன். இது நெக்ஸ்ட் காஃபி பவுடர் கொஞ்சமாக. எத்தனை ஸ்பூன்? அப்படியே கொண்டு. ஸோ காஃபி பவுடர் கொஞ்சமாக. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டு. கொஞ்சமாக. இப்போ நான் கொஞ்சோண்டு நான் கொட்டி இருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் கொட்ட போகிறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இப்போ நான் கொட்டுறேன். இப்போ நான் மீதி இப்போ நான் சலிச்சிடுறேன். இங்க ஒரு ஜீவனை கேக் செய்ய சொன்னா கேக் பேட்டர்ல விளையாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும். சரி போதும், கேக் டின்ல வந்து மாத்திடுங்க. ஓகே, நான் தான் மாத்துறேன். இப்போ நான் மாத்திட்டேன்.
பண்றேன் இப்போ. டேப் பண்ண சொன்னாங்க, தூக்கி போட சொன்னாங்க. கேக்கும் ரெடியா இருக்கு. க்ரீம் விப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நாங்கள் வந்து பேக் பண்ணி மேலே தந்துருக்கோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, நான் இப்போ செரி சிரப் ஃபஸ்ட்டு போடணும். அக்கா இப்போ க்ரீம் போடுறாங்க. நம்ம அந்த ஸ்பூனில் எடுத்து க்ரீம் தடவணும். அந்த இதில் வச்சிரு, இது மேலே வச்சிரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். செரி சிரப் ஊத்துற. இதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும், வச்சுட்டு தான் ஊற்றணும். வை, அப்படியா? ஊற்றிட்டு நான் தான் ஊத்துறேன். ஊத்துறது ஏன் டிபார்ட்மெண்ட்? கேக் வெட்டத்துனா ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. நீ வெட்டுறத பார்த்தா கருங்கல்ல வெட்டுற மாதிரி. இப்போ கேக் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போறோம். சூப்பரா இருக்கு. ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்குது கேக். நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. நாங்க செஞ்சோம்ல, நல்லா சாஃப்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. சோ நல்லாவும் இருக்குது நாங்க செஞ்சதுனால. வெல் ட்ரெயின்ட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching.